பாபாவே 4000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு பாபா. 150 வருஷம் வாழணும் இளமையா. பாபா இல்ல பாபா இல்ல சார், 150 வருஷம் இளமையா பாபாக்கு 4000 வயசு சார். இளமையா அப்ப நீ யோசனை பண்ணி பாத்துருக்கணும். நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? 100 வருஷம் இல்ல சார், இளமையா சொன்னீங்க சார். they want me to live 150 years. நான் எப்பவுமே யங் தான் பாஸ், வயசு ஆகாது எனக்கு. இப்ப அங்கிள் சொன்னதே வந்து ஆட்சேபனை தெரிவிக்க போறேன். ஆமா சார், என் பர்சனல் அட்டாக் இல்லாம நீங்க வந்து கிரிட்டிசைஸ். இந்த படம் பார்த்த பிறகு கேவலமா நடிச்சிருக்காரு சரத்குமார் சொன்னா நான் ஏத்துக்குவேன், உண்மையிலே சொல்றேன். ஐ ஒன்ட் பாதர் அபவுட் தட். ஏன்னா அது உங்களுடைய கருத்துக்கு நான் சரியா நடிக்கலைன்னு சொல்றது வந்து ஏத்துக்கு தான் ஆகணும். இட்ஸ் கிரிட்டிசிசம். போட்டியே கிடையாது. என்ன போட்டி சார்? படம் வந்து வந்தோடனே வந்து 1 2 3 4 5 6 7 நாள் ஒன்றா வெற்றி படம்ன்றீங்க. நான் வந்து 170 நாள் ஒன்றா படம்லாம் பார்த்தவன் நான். ஆனால் எது வெற்றி படம் எது தோல்வி படம் நம்மளால சொல்ல முடியாது. மக்கள் மனதில் வெற்றி பெறுகிறது அது வெற்றி படம். மணி, come on, ask me a question. நீங்க கேட்கறது கேள்வி நல்லா இருக்கு, ஆனா பதில் வேற மாதிரி போயிடுவானான்னு பார்க்கறேன். நிறைய படங்கள் ஜாதி படங்கள் டைட்டிலே ஜாதி இருக்கும். கவுண்டர் பொண்ணா கொக்கா அந்த மாதிரி. சின்ன கவுண்டர்னு விஜயகாந்த் நடிச்சாரு, தேவர்மான் கமல் நடிச்சாரு, மறுமலர்ச்சி மம்முட்டி சார் நடிச்சாரு. ஆனா அன்னைக்கெல்லாம் இல்லாத ஜாதி வன்மம் இன்னைக்கு வர்ற படங்கள்லாம் பழசு தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு? சார், நடிப்புல 150 வந்துட்டீங்க. ஆனா நீங்க தயாரிப்பாளர், டைரக்டர் அது அப்படியே இருக்குது 1 2ஓட. நான் வந்து இயக்குனர்னு சொல்றது வந்து அந்த அந்தஸ்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா மெனக்கடல் அதிகமாக வேணும், அதுக்குள்ளே இருக்கணும். நான் வந்து தலைமகன் பண்ணதுக்கு காரணம் வந்து அன்பு சகோதரர் பாலாஜி வந்து இன்பிட்வீன் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னால அவர் வந்து அந்த இயக்க முடியாமல் போனதுனால அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக நான் டைரக்ட் பண்ணேன். எனக்கு ஆசை இருக்குது. ஐ லவ் டு எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை. எனக்கு லோகேஷ் வரல. ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதுதான் கடைசியில் வந்து ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபைனல் எடிட் ஷுட் லுக் ரியலி குட். அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட முழு நேரமாக ஒரு நியராச்சும் உட்காந்து கதையை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வர்றதுக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குவதற்கு என்னிடம் நேரம் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் கேட்டனால அந்த கேள்விக்கு என் அன்பு மனைவி ராதிகா அவர் வந்து சிறந்த நடிகை. அவங்க ஒரு சோலோவாக அவங்கள வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே பண்ணி அவங்கள வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு படத்தை இயக்கணுன்ற எண்ணம் நிறைவேறும் நான் நினைக்கிறேன். அதுக்கான வேலையை பார்த்துட்டு சார். சார் இங்கே சார், வாழ்த்துக்கள் சார். சார் சார் இங்கே பேசிட்டு வரேன் பஸ். சார் சார் அதுக்கு என்ன ஆஃபீஸராக போடணும்னு தெரியல, பட் இருந்தாலும் பார்க்குறேன். சார் சார் முதல்ல வாழ்த்துக்கள். 150 படம். நன்றி பஸ். இந்த 150 படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் நடிச்சிட்டீங்க. பொலிட்டிஷியனா, போலீஸ், அப்படி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ். இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நடிச்சது இல்லை. ரொம்ப நாளாக என் மனசில் இது மாதிரி ஒரு இது இருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கா? அது இயக்குனருக்கு தான் பஸ் கேட்கணும். ஏன்னா ஒரு ஆக்டரை வந்து கிரியேட் பண்ணுறது இயக்குனர்கள். அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை அவருக்கு சொல்லி ஈ கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் இன் திஸ் கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வரணும். ஸோ அதுதான் நடிகன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஐ ஹவ் நாட் காட் சம்திங் டு கிவ் மை வெரி பெஸ்ட் அப்படின்றது இன்னும் எனக்கு அப்படி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். நான் கொலை பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக கொலை நடக்குதுன்னு சொன்னீங்க. அதர் ஸ்டேட்ல கொலையில எல்லா இடத்துலையும் நடக்குது. கொலை நடக்குதுன்னு சொன்னேன். தமிழ்நாட்டில் இங்கே செய்தி இங்கே வந்துட்டு இருக்கு. இப்போ கூட வரும்போது வந்து ஆழ்வார்குறிச்சி தென்காசி மண்டலம் நடந்துச்சு சொன்னனால டக்குன்னு சொல்லிட்டேன் பஸ். தப்பு எல்லா பக்கமும் நடக்குது கொலை. அமெரிக்காலே நடக்குது. சார் வாழ்த்துக்கள். 150வது படம் இதே மாதிரி 200 250 நிறைய பண்ணு வாழ்த்துவோம் சார். சார் 100வது படம் தலைமகன் நல்ல பெருசா பிரம்மாண்டமா நடந்தது. 150வது படம் எளிமையா நடக்க காரணம் என்ன? உங்களுக்கு நண்பர்கள் நிறைய, உங்க கூட நடிச்ச ஹீரோயின்ஸ், டைரக்டர், ப்ரொடியூசரு ஒரு நேரு ஸ்டேடியத்துல ரொம்ப பெருசா நடத்திருக்கலாம் சார். அதை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாட வேண்டிய நேரத்தை கொண்டாடுறது இல்லை, கொண்டாடணும்னு நினைச்சா கொண்டாட முடியறது இல்லை. அவ்வளோதான் சார். சார் சார் குழப்பமா இருக்குல்ல சார். சார் எனக்கே புரியல, அப்படி எப்படி புரியல சார். சொல்லுங்க சார். ஸ்மைல் மேன். எஸ் சார். 2023 வந்து இங்கிலீஷ் படம் வந்தது. அது வந்து பிரம்மாண்டமா பேசப்பட்டது. வில்லியம்ஸ் நடிச்சிருந்தாரு. இப்போ வந்து டைட்டிலுக்கு பஞ்சமா இல்ல கதைக்கு பஞ்சமா? ஏன்னா வந்து ஸ்மைல் மேன் படம் வந்துச்சு, அது ஏற்கனவே நல்லா பிரம்மாண்டமா போயிடுச்சு. படம் வந்துருச்சு, அதுதான் சார். ஏன்னா தமிழ்ல இருக்கிறீங்களா சார்? இப்ப வந்து தமிழ்ல அதே மாதிரி தான் டைட்டிலா இல்ல ரஜினி சார் கூலி வைக்கணுன்றது என்ன அவசியம்னா அதுக்கு காரணம் இருந்திருக்கு, அதை வச்சிருக்காங்க. இங்க எப்ப பார்த்தாலும் நான் சிரிச்சிட்டு இருக்கேன், எங்க குரூவே சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தாரு ஸ்மைல் மேன் பேர் படிச்சா வச்சுட்டாரு. சார் சகோதரர்
இல்ல நீங்க பேசும்போது போற போக்குல சூர்யாவை அப்படியே கலாச்சிட்டு போன மாதிரி சிச்சி இருந்தது. சிச்சி யாரையும் கலாய்ச்சி ஏன்னா விடுறீங்க? கங்குவா அந்த ஆடியோ லான்ச்ல தான் சொன்னாங்க, இல்ல 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 இவ்வளவு இது- கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டா வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து இப்படிலாம் சொல்லி அது உதாரணத்துக்கு சொன்னா அவங்கள நினைச்சு நான் சொல்ல, நம்மளே வந்து ரொம்பமா பாராட்டி இந்த படம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லி நாளைக்கு எது போச்சு அன்னைக்கு சொன்னாரே என்ன திட்டக்கூடாதுல்ல. வாட் ஐம் சேயிங் வி ஹவ் டன் a குட் ஜாப், அதுக்கு சொல்ல வந்து. So, இனிமே யாரும் அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்ல வரீங்களா? இது அப்படி இல்லை பஸ், நம்ம வந்து ஐ திங்க் ஜட்மெண்ட் இஸ் லெஃப்ட் டு தி ஆடியன்ஸ், நாட் வித் அஸ். நம்ம வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இல்லையா? நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வரணும் தான் எடுப்போம். யாரும் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்கணும் யாரும் படம் எடுக்கிறது இல்லை. ஆல் டெடிகேஷன், உழைப்பு, உண்மையான உழைப்பு, நேர்மை எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் மக்களை வந்து விரும்பலைன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், ஒரு மிஸ்டேக் எனிபடி. நம்ம எப்படி கொடுக்குறோன்றத வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தனியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ரிப்போர்ட்டர்ஸ் இல்லையா? அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரியல. அதனால் அவங்க வந்து கருத்து சொல்ல உள்ளே உட்காந்து மச்சான் உள்ளே வந்துடுறாரா கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம்? அதனால் வி cannot say all that. நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன். இது சொன்னால் வந்து சில சமயம் நடக்காதுன்னு வாங்க. எங்கள் வீட்டில் கூட கேட்பாங்க, என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க, இல்லை முடிஞ்ச பிறகு சொல்கிறேன். ஏன்னா அது மெனிய ஸ்லிப் இந்த கப் அந்த லிப் பண்ணுவாங்க. கப்பு இங்கே தான் இருக்கும், காஃபி இருக்கும், எடுத்து குடிக்கிறதுல கொட்டிடும். நான் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். அந்த மாதிரி நான் சொன்னேன். நீங்கள் தவறாக புரிஞ்சு திருச்சிடாதீங்க, எனக்கு நன்றியோட கேட்டுக்கொள்கிறேன். டைரக்ட் சார், தெரியல பஸ், எனக்கு மறந்துட்டேன் நான் மெமரி லாஸ்ல இருக்கு நான். டைரக்ட் சார் ஆமா சார். டைரக்ட் சார், இந்த இது டைட்டில் வைக்கும் போது வச்சுட்டு சரத்குமார் சாரை செலக்ட் பண்ணீங்களா, இல்ல சரத்குமார் சார் செலக்ட் பண்ணிட்டு அந்த பேரை வச்சீங்களா? சாரை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் டைட்டில் வச்சு. சார் சரத் சார், அவங்களோட மெமரிஸ் படம் நீங்க பாத்திருக்கீங்களா? ஏன்னா இது உங்களோட 150வது படம். அவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் பண்ண படம் மெமரி. இல்லை பஸ், நான் வந்து அதை பார்த்து ஒரு ஜட்மெண்ட் பண்ணி பண்ணணும் விரும்பல. சொன்னாங்க வந்து பாருங்க சார், கொஞ்சம் பார்த்தேன். பட் அதை வச்சு நான் பேஸ் பண்ணி பண்ணினா இப்போ வந்து எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த படம் கதை இப்படி தான் எடுப்பாங்க நான் வந்துடக்கூடாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எனி ஜட்மெண்டல் டிசிஷன்ஸ். இந்த கதை மீது நம்பிக்கை இருந்து இந்த படத்தை நான் செஞ்சிருக்கேன். சார் அதே மாதிரி ஸ்மைல் மேன் பேர் வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா இந்த ஸ்மைலா இந்த சிரிப்பு நடிகர்லாம் கூட சொல்லுவாங்க சார்லி சாப்ளின்லேருந்து உள்ளுக்குள்ளார பயங்கர டெரரா இருப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவளுக்குள்ள இந்த படத்துல ஸ்மைல் மேன். சார்லி சாப்ளின் டெரரா இருப்பாரா? அதான் அவர் உள்ளுக்குள்ளார ரொம்ப ஒரு சைக்கோத்தனமா இருப்பாருன்னு தெரியல பஸ், எனக்கு தெரியாது, நான் பார்க்கல பஸ். நிறைய காமெடியன் நீங்க வெளியில சிரிக்கிறவங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் வன்மமா இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் அந்த படம். நான் நல்லா சிரிச்சிட்டு இருக்கேன் பாஸ், வன்மமே இல்லை பஸ், எனக்கு சந்தோஷமா இருக்கேன் பாஸ். உள்ள ஒன்று வைத்து புறமொன்று பேசாதவன் நான். சார் 150வது படத்துலயும் நீங்க ஹீரோவா நடிக்கிறீங்க. வருங்காலத்துல ராகுல் சார் வந்து ஹீரோவா நடிப்பாரா? அவர் கூடயும் சேர்ந்து நீங்க ஹீரோவா நடிப்பீங்களா? அது ராகுல் வந்து 27ஆம் தேதி படம் பார்க்க வரும்போது அவர் பார்த்து கேளுங்க. கரெக்ட் சார். இப்போ வந்து விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க சார். பேச சொன்னா அவங்க வந்து என்னன்னா தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து குற்றம் சாட்டியே சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வருத்தமா இருக்கு சார். ஏன் பர்சனல் அட்டாக் இல்லாம நீங்க வந்து கேன் கிரிட்டிசைஸ். இந்த படம் பார்த்த பிறகு கேவலமா நடிச்சிருக்காரு சரத்குமார் சொன்னா நான் ஏத்துக்குவேன், உண்மையிலே சொல்றேன். ஐ ஒன்ட் பாதர் அபவுட் தட். ஏன்னா அது உங்களுடைய கருத்துக்கு நான் சரியா நடிக்கலைன்னு சொல்றது வந்து ஏத்துக்கு தான் ஆகணும். இட்ஸ் கிரிட்டிசிசம், ஃபேர் கிரிட்டிசிசம் ஏற்றுக்குவேன். நான் என்ன பண்ண நேரம் கொண்டு வந்து கேட்பேன், சகோதரா என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க கேட்பேன். ஏன்னா மன்னிட்ட பல தடவை பேசியிருக்கேன். என்னுடைய 150 ஃபிலிம் மேலே நடிச்சிட்டேன். தெய்வம்கிட்ட பல தடவை கேட்பேன், கூப்பிட்டு திட்டுவார், என்ன படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பாரு. ஐ டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி. பட் அதே சமயத்தில் பர்சனல் போயிடக்கூட தப்பு. அது ஐ திங்க் எனிபடிஸ் பர்சனல் லைஃப்பை அட்டாக் பண்ணுறது ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன். செல்வம் விழித்து கொண்டு விட்டீர்கள், சொல்லுங்க. எல்லாமே நிக்குது மனசு. அதாவது தனித்துவமா ஒரு படம் நிக்குது, அது எந்த படம்? தனித்துவ படம் இல்ல, அப்படி பார்த்தா நிறைய ஹிட் படத்தெல்லாம் சொல்லலாம். அப்புறம் அது மட்டுமா படம்னு சொல்லுவாங்க நாளைக்கு. அப்புறம் வந்து ரவிக்குமார் படமா சொல்லுவேன், என்னை உருவாக்கிய செந்தில்நாதன் பத்தி சொல்லன்னு நினைக்கலாம். கட்டபொம்மன் ஓடிச்சு மணிவாசன் இல்லை அவரை பத்தி சொல்லன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெடிக்கேட்டடா ஒரு படம் நல்லா வரும் தான் நடிச்சிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீங்க கேட்கறது கேள்வி நல்லா இருக்கு, ஆனா பதில் வேற மாதிரி போயிடுவானான்னு பாக்கிறேன். சார் சொல்லுங்க சார். இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல அரசியல் வந்தாவே சினிமாவை விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஆனா நீங்க அரசியல்ல இருக்கீங்க, சினிமாவிலயும் இருக்கீங்க. ஜாலியா இருக்குல்ல, எல்லாமே ஜாலியா பதில் சொல்லிட்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் நிம்மதியா போயிட்டு இருக்கு. பஸ் ஒரு குழப்பம் இல்லை, எனக்கு சொல்றது எதுலையுமே குழப்பம் கிடையாது. நீங்க அடுத்த அரசியல் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். அது அந்த ட்ராக்ல போகும்போது நிச்சயமா அதுக்கான பதில் பார்லிமெண்ட் நடந்ததுல இருந்து பேசுவேன். சொல்லுங்க சார். சரத் சார், அதாவது நீங்க வந்து நிறைய படங்கள் ஜாதி படங்கள் வச்சுங்க, டைட்டிலே ஜாதி இருக்கும். கவுண்டர் பொண்ணா கொக்கா அந்த மாதிரி. சின்ன கவுண்டர்னு விஜயகாந்த் நடிச்சாரு, தேவர்மான் கமல் நடிச்சாரு,
மறுமலர்ச்சி மம்முட்டி சார் நடிச்சாரு. ஆனா அன்னைக்கெல்லாம் இல்லாத ஜாதி வன்மம் இன்னைக்கு வர்ற படங்கள்லாம் பழசு தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு? இல்லை, முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம், அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்காக. அது வந்து நீங்கள் இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் கையை கீறி பார்த்தா நான் சிவப்பு நேரத்தில் தான் ரத்தம் ஓடும். இறைவனின் படைப்பில் நான் அனைவரும் ஒன்றென்ற தத்துவத்தை கொண்ட நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒன்ஸ் அகேன் யூ கீப் ஆன் டிவைடிங் பீப்புள், த கண்ட்ரி cannot be one. அவ்வளோதான் சொல்லுவேன். மேடம், சரோஜா மேடம், உங்களுடைய சாங் வந்து இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல கண்ணம்மா அப்படின்னு உங்க பேர், அதுதான் எங்களுக்கு தெரியுது, அந்த அளவுக்கு இருக்கு. என்ன கண்ணம்மா தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா காணோம், என்ன ஆச்சு? என் ஸ்டோரி சொல்லலையா அவங்க கிட்ட யாரும்? இல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணம்மா என்னொரு சாங் அது எனக்கு என்னோட கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட். யாருக்குமே எனக்கு என்னோட பேரு தெரியலன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் என்ன பார்க்கும்போது மாலாக்கா இல்லைன்னா கண்ணம்மா தான் கூப்பிடுறாரு. அப்போ இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த படம் முடிஞ்சு நிறைய சிமிலர் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன். പക്ഷെ என்னன்னா ஆனா அந்த கேரக்டருக்கு லைக் பெட்டரா வேற ஒரு கேரக்டர்ஸும் எனக்கு கிட்டிட்டில்ல. அப்போ அதுதான். ஸோ தட் இஸ் வை அது நீங்க நோட்டீஸே பண்ணல. அப்ப நான் படம் பண்ணிட்டேன், உடன்பிறப்பு, கசடா தபரா அந்த அந்த மாதிரி படம் பண்ணிட்டேன். இப்போ சிங்கா ஒரு வேற ஒரு படம் பண்றாரு. பட் இந்த படத்துல வேற ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்றப்போ ஐ செட் ஆஃப்கோர்ஸ். சார் சுரேஷ் மேனன் சார், உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. நீங்க எப்போ சுரேஷ் மேனன் தான் எங்களுக்கு இவ்வளவு நாளா தெரியும். இன்னைக்கு இன்வைட்ல வந்து சுரேஷ் சந்திர மேனன் அனுப்பியிருந்தாங்க. என்ன ஒரிஜினல் பேரு? மும்பைல இன்னொரு சுரேஷ் மேனன் ஆக்டர் இருக்காரு, கன்ஃபியூஷன் வர வேணாம். சரத் சார், இது லாஸ்ட் உங்களுக்கு சார். இங்கே சார் லாஸ்ட் மிரட்டுறாரா எனக்கு லாஸ்ட் உங்களுக்கு ஓகே பாஸ், உங்களுக்கு உரிமை இருக்கு, கேளுங்க. அரசியல்ல வந்து எல்லாரும் வந்து கட்சிக்கு போகலாம், அரசியல் வரலாம், ஆட்சியை பிடிக்கலாம். ஆனா வந்து நடிகர்களை பார்த்தா மட்டும் என்ன சொல்றாங்கன்னா கூத்தாடிகள்ன்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? இப்ப கூத்தாடிகள் இல்ல சார், கூத்தாடிகள் வந்து அப்ப சொல்லியிருந்தாங்க, இப்ப வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. சினிமால இருந்து வரவங்க எல்லாருமே கூத்தாடிகள். நிறைய தேவைப்படும் போது பயன்படுத்திக்குவாங்க, தேவைப்படாத போது கூத்தாடி ஆயிடுவாங்க. அது யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், யாரை பத்தி நான் சொல்லுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சொல்லுங்க சார். யாருக்கு சார்? அப்படியா? எனக்கா? இல்லை, எனக்கு வந்து அந்த கேரக்டர் வரல. திருத்தம். நான் வந்து பிரகாஷ் ராஜ் கேரக்டர் வந்து மணிரத்னம் சார் பண்ண சொன்னாங்க. ஏன்னா என் கண்ணத்தில் குழி விழுதுன்னு எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டீங்க. அப்படி இல்லை, பிரகாஷ் ராஜ் கேரக்டர் பண்ண சொன்னாங்க. அப்போ இருந்த அரசியல் சூழலும் அந்த இது பண்ணும்போது வந்து அது சரியாக வருமா வராதான்னு எனக்கு புரியல. வேற ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக பண்ணுறேன். நான் ஒரு படம் வச்சுருக்கோம், அது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் வந்து என் கூட நடிக்கிற மாதிரி, என் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி படம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம். அது நல்லா வரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது வந்து டோட்டலாகவே வி கேன் கிரியேட் இன் ஏஐ மியூசிக் டிசைட் பண்ணிகிட்ருக்கோம் சார். வாழ்த்துக்கள் அவருக்கு. போட்டியே கிடையாது. என்ன போட்டி சார்? படம் வந்து வந்தோடனே வந்து 1 2 3 4 5 6 7 நாள் ஒன்றா வெற்றி படம்ன்றீங்க. நான் வந்து 170 நாள் ஒன்றா படம்லாம் பார்த்தவன் நான். ஆனால் எது வெற்றி படம் எது தோல்வி படம் நம்மளால சொல்ல முடியாது. மக்கள் மனதில் வெற்றி பெறுகிறது அது வெற்றி படம். மணி, come on, ask me a question. கேளுங்க மணி. 90 வயசுல வந்து என்ன முன்னாடி வந்து வீரமா உட்காந்துருக்கீங்களா? அப்புறம் ஒன்று ஆட்சியமே தெரியும். நம்ம உட்காந்தவங்க எல்லாருமே நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க படம் பார்த்தோம். சின்ன வயசுல பார்த்தா பிரியான்னு சொல்றாங்க. எல்லாமே சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வயசு? 26 பாஸ். இல்ல சார் 30 வச்சுக்கோங்க. ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது, தப்பாயிரும் சார். எப்பவுமே 150 ஏஜ் தான் இருப்பேன்னு சொன்னீங்க. இப்ப படமும் 150 வந்தது. 150 ஏஜ்னு சொல்ல சார். பாபாவே 4000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு. பாபா 150 வருஷம் வாழ்வாங்க இளமையா. பாபா இல்ல சார், 150 வருஷம் இளமையா வாழ்வாங்க. பாபாக்கு 4000 வயசு சார், இளமையா இயர்ஸ். அப்ப நீ யோசனை பண்ணி பாத்துருக்கணும். நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? 100 வருஷம் இல்ல சார், இளமையா சொன்னீங்க சார். they want me to live 150 years. 200 வயசு வாழ வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? பஸ் என்ன
அப்படி சொல்லுங்க அவருக்கு. சார் இளமையா தான் சார் நான் கேட்குறேன். அதான் நான் சொன்னேன் பாஸ். 4000 வருஷம் பாபா இருக்கும்போது சரத்குமார் கூடாது. என்னங்க நீங்க டைட்டில் வேணா போட்டுக்கோங்க. ஆமா, நான் எப்பவுமே யங் தான் பாஸ். வயசு ஆகாது எனக்கு. இப்ப அங்கிள்னு சொன்னதே நான் வந்து ஆட்சேபனை தெரிவிக்க போறேன். ஆமா சார் சொல்ல முடியாது. ஆலியா வந்து பெரிய ஹீரோயின் நடிச்சாலும் நடிக்கும். சார் இப்ப சொன்னீங்க ராதிகா மேடம் வந்து ஒரு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ண போறோம், அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு. அவங்க சிறந்த நடிகை, எத்தனையோ லாங்குவேஜ்ல ஹீரோயினா கேரக்டர்ஸா கழிக்கிருக்காங்க. அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்காத காரணம் அரசியலா, வேற என்ன காரணம்? எனக்கு தெரியாது சார். எனக்கு அரசியலும் தெரியாது, காரணமும் தெரியாது. எனக்கு வந்து நல்ல சிறந்த நடிகை, எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய ரீதியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் சொன்னா ஐ வுட் கால் மீ ராதிகா. சார் இந்த படத்துல நீங்க ஆலியா கூட டுயட் பாடுறது இருக்கட்டும், இவங்க ஸ்ரீஜா ரோஸ் இந்த படத்துல ஆடல பாஸ். இல்ல இந்த படத்துல இல்ல. சார் இந்த ஹீரோயினோட பாடுனீங்களான்னு கேக்குறேன். இல்லையா, ஸ்ரீஜா ரோஸோட இன்னும் அவங்க கிளியரா சொன்னாங்கல்ல, தெல்ல தெளிவாக சிறப்பாக நான் இவருடன் இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கிற ஒருவர் என்று சொன்னார். அது கனவு காட்சி, அது கிடையாது. அதான் கேட்டேன். தெரியல பாஸ், எனக்கு உங்க கூட இருக்கும் கனவு வருமா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த இந்த வில்லங்கத்தை என்ன எழுதி பாஸ், கூட இருக்க கனவுலாம் எனக்கு வராது. சரி சார். முதல்ல ஹீரோக்கு கனவு வராது பாஸ், ஹீரோயினுக்கு தான் கனவு வரும். சரி சார். சூரியவம்சம் 2 எஸ், எப்போ சார்? சௌத்ரி சார் அனௌன்ஸ் பண்ணுவார் விரைவில். தேங்க்யூ. Thank you so much. I request the cast and crew or a group picture to kindly stand up.